நீதான் என் கனாவே கேட்கிறேன் அப்புறம் நான் போட்டோ கடவுள வந்து நான் கேட்கிறேன் உள்ள ஆமா உன்னை இப்படி அடிச்சிட்டேயா ஐயோ நாங்க தான் அடிக்கிறேன் நீ அடிச்சிட்டியாமா அங்க அடிக்கிறேன் சொன்னா அங்க அடிக்கிறேன் சொன்னா அங்க அடிக்கிறேன் சொன்னா மோட்டை இவ்வளவு பேசுறேன் இவ்வளவு ரசம் பேசுறியே உன்னை ரெண்டே கேள்வி கேக்குறேன் என்ன கேள்வி கேக்குறியா என்ன கேள்வி கேக்குறியா அந்த பொண்ணு அப்படியே கச்சுடம் போகிறீங்களா தெரியாதா கேள்வி கேட்பீங்க என்ன கேட்பீங்க ரெண்டே கேள்விதான் நீ சரியா போய் சொன்னா கண்டிப்பா உன்னை மாமான்னு கூப்பிடுறேன் அப்படியா ஆமா நீ கேள் நான் சொல்றேன் உண்மையாவா நீ கேள் நான் சொல்றேன் யோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்விதான் அதனால தப்பு பண்ண கூடாது ஏய் நான் எப்படா தப்பு செய்யணும் நான் போ சொல்லு நான் மின்னல் இடிக்கும் ஆனா மழையே வராது அது என்னையா ஏய் சசி ஏன் மானத்தை காப்பாத்துற தம்பி அப்படின்னா என்ன தம்பி ஏய் என்னடா அந்த பொண்ணு ஏட வரமா கேள்வி கேள்வி ஏய் போன் மாத்த என்ன அப்படின்னா இது அதுதான் சொல்றேன் அந்த பொண்ணுக்கு ஒழுங்கா சொல்லியா இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனா மழை மட்டும் பெய்யாது அது என்ன நைனா சொல்ல நைனா மூஞ்ச பாரு நல்லா இவ்வளவு வாய்க்கே பேசுறியா இது கூட தெரியாது பட்டாசியா நீ ஒரு தான் படிக்கிறே என்ன காலேஜ் படிக்கிறாடே அவன் என்ன பண்ண அப்பா தாடாடே இது தெரியாத போது சின்னதா மோகப்பட சுத்தி தெரியுது பட்டாசா சொல்லியா ஆமாயா இரண்டாவது கேள்வி சத்தமில்லாத கேட்கிறோம் புரியுதா யார சத்தம் போட்டாங்கன்னா அந்த கேள்வி புரியாதியா யாரோ பேசாதே சகல் மவுத் ப்ளீஸ் பொண்ணு கேட்கணும் சங்கீதம் பாடுபவனுக்கு ரத்தம்தான் சாப்பாடு அது என்னது குடியாரங்க கேட்டா குடியாரங்க பதில் தான் வரும் உனக்கு பர நல்லா சொல்ல பத்தியா இல்லையா அது கூட தெரியல கொசுயா புரியுதா ஒரு கேள்வி தானே யோ முதல்ல கேள்வி கேட்டது நான் தான் ஆனா பதிலே தெரியல சரி ஓய்ஞ்சு போ உன்னோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு பாக்குறேன் ஆமா சொல்லிட்டா பதில் எல்லாம் கேட்டு வச்சுக்க உனக்கு கடப்பாடு பிஞ்சு கொண்டு ஒன்னத்துக்கு 4 காலு ஒன்னத்துக்கு 4 காலு ஒன்னத்துக்கு 3 காலு ஒன்னத்துக்கு 3 காலு ஒன்னத்துக்கு காலே இல்ல உங்க சாமத்தை தான் சொல்லி அடிங்க அம்மா கோணகாலி போறாங்க கோணகாலி பிறந்தவனா டேய் நான் என்ன கோணகாலிக்கா பிறந்தேன் யோ இந்த பதில நான் சொன்னா உன் தலையில குடிமை போட்டு பூ வச்சிட்டு வரைய அடுத்த மிஷினுக்கு பூ வச்சிட்டு ஆமா யோ நீ எல்லாருக்கும் காதுல பூ சுத்தணும் எனக்கு தெரியும் ஆனா நீ பொட்ட பையன் ஒத்துக்கணும் சரியா சொல்லவா யோ நீ முதல்ல சொன்னிய 4 காலு அது என்னது தெரியுமா 4 காலியா அந்த ஐவி கேக்குற என்ன அது பண்ணறா யோ இன்னொரு சொன்னியே ஏதோ 3 காலினே அது கூட தெரியல யோ நாங்களா பெரியப்பன் நான உடனே அது முன்ன முக்காலி வச்சு எங்களுக்கு நலங்கு வைப்பாங்க அது முக்காலி 3 காலி
கரெக்டா சொல்லிச்சு அந்த பொண்ணு. அப்ப இன்னொன்னு இன்னொன்னு கேட்டியே, அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு. ஒண்ணுது காலே இல்ல சொல்லமா. காலே இல்ல மனக்கட்டியா? இல்லையே, அது இருக்காது. வேற என்னவா இருக்கும்? தெரியாதா? தெரியுமா? இரியா யோசிக்கிறல்ல கொஞ்ச நேரம். தெரியுமா? தெரியாதா? காடிவா டேய். நீ தான் இந்த கம்பெனில நிறைய படிச்சவன். அட தெரியவா? போலாரா? அம்மா எந்திலனா தூக்கமே வராது. ஆமாயா. நீ புத்திசாலி எனக்கு தெரியும். இந்த கேள்வி மட்டும் எனக்கு பை சொல்றியா? நான் வாங்கி தருவேன். நான் உன்னையே கட்டிக்கிறியா? எனக்கு ஒரு டேஸ்ட் இல்ல. மத்துலா தயவு செய்து வந்துரு. எனக்கு ஒரு டேஸ்ட் இல்ல. சும்மா கடகடல வந்து நானா பண்றேன். அது என்ன தெரியுமா? எனக்கு தெரியும். நீ சொன்னா எனக்கு தெரியும். தக்காளி காலுக்குதாடா டேய். தக்காளி காலுக்குதுன்றா. இருக்குதுன்றா. 100 ரூபாய் பெட். டேய் 5 ரூபாய் பெட். இதெல்லாம் சம்மதம் இருக்குவா? என்னடா தக்காளி காலுக்குதா இல்லையா? கீதா யார் இவங்க? ஏடா முன்ன யாரு அடியோட புட்டு விட்டாதா இல்லாத புத்து காம்பு விட்டுட்டு கட் பண்ணோம். டேய் தக்காளி காலுக்குதா ஒரு காலுக்குதா. டேய் தக்காளி தா இக்கு கா பக்கத்துல காலுக்குதா இல்லையா? டேய் நான் தக்காளி காலுக்கு இக்கு நீ சொல்லாத. அந்த காலோ எந்த காலோ போடா. ஜெயம் எனக்கு வேணாவா? இந்த நல்ல நேரத்திலே பாலாபுரம் மகளிர் குழுவை சேர்ந்தவர்கள் இந்த மகளிர் குழுவை சேர்ந்த பாலாபுரம் மகளிர் குழுவை சேர்ந்தவர்கள் இதோ எங்களோட மன்றத்தை வாய்த்தி 101 ரூபாயும் இன்னும் எங்கள் கம்பெனியிலே நடிகர்களாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இன்னும் தமிழரசி மகாலட்சுமி இன்னும் தமிழரசி மகாலட்சுமி இருவருக்கும் இதோ பட்டு சேலை வாரி வழங்குகிறார்கள். ஆமா சரி வாங்க மட்டும் எப்படி எடுத்துக்கலாம்? அரசாங்க வேலைக்கு போகணும். அந்த வேலை காலி ஆயிடுயா. என் பேர் தெரியாதா? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கியா? ஏன்னா ஆம்பளைங்கிட்ட என் பேர் சொல்ல மாட்டியா? நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு நினைக்கிறேன் தெரியுமா? இதான் பொட்டு பையனாச்சே, அதுக்குதான் சொல்றேன். என் பேரு பஞ்சவர்ண கொடிய. அம்மா தூரம் சொன்னா நான் பேரா சொல்றேன். உங்களுக்கு எது வசதியாக அப்படி கூட்டுப்பா. ஏன் பஞ்சு ஒடியாது என்ன ஒரு கொஞ்சம் சொல்லுவாங்க. என்னெல்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. என்னுடைய பெயரோ பஞ்சவர்ண கொடி. நான் பஞ்சுனே கூப்பிடுறேன். நீ ஒண்ணு கூப்பிட தேவையில்ல. நான் யாரு எங்க வேலை தரேன் தெரியுமா? ஆமாம், இந்த அங்கதேசத்தை சித்தப்பாடு பரிமாணத்து வரக்கூடிய கர்ண மகாராஜா இருக்கின்றார் அல்லவா? அவருடைய மனைவி பொன்னுரி அம்மாவுக்கு பணிமாதர்களாக வேலை செய்கிறோம். கேரிக்குண்டாங்க எடுத்து பாருங்க. வெற்றி வந்திருக்கு. முன்னாடி வேலை செய்கிறேன்.
நல்ல முறையில் வாழ வேண்டும். அப்படியாட்டுமா என்னை பார்த்தால் யார் என்கின்ற விளக்கு உனக்கு சொன்னா தெரியுமா? சொல்லுங்க. சுந்தரமுலமாதி கீர்த்திவர்மர் தாயார் சொன்னவாளா என்னுடைய வேற பொன்னருவி பொன்னூர் என்று பொன்மாலை பொன்மாலை சுபாங்கி என்று சொல்வார்கள். அப்படிதான் இருந்தாலும் நான் எப்படி தெரியுமா எப்படிமா தாய் பச்சை பாதி பாபா
இந்த கோவிந்தராஜ் இந்த மாட்டு வியாபாரம் செய்யக்கூடிய இந்த கோவிந்தராஜ் என்று சொல்லக்கூடிய அத்தவரியார் எங்கள் மன்றத்தை வைத்து 56 ரூபாய் வாரி இருக்கிறார். அன்னவருக்கும் அன்னவர் குடும்பத்திற்கும் நன்றி, வணக்கம். கீழே பார்த்தால் எப்படி இந்த பசுமையான சபையிலே இனிமையான வார்த்தையை சொல்லிக்கொண்டு பெருமையோடு சந்தனம் கொடுத்து ஜப்பாத்து அழகான